நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவ்வளவு பெரிய ஆர்டர் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆனதுனால எந்த ஒரு பெரிய ஆர்டரும் அந்த கம்பெனிக்கு நீ போகாது. அதனால காவேரி கார்மெண்ட்ஸ் பப்ளிக் லிமிடெட் என்ற சாரதாவோட கனவு கனவாவே இருக்கும், உடஞ்சி நொறுங்கி போயிடும். இதனால இந்த கம்பெனியில் லாக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காரணத்தை கொண்டு அந்த வீட்டில் ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. யாரால தெரியுமா? ராமுவோட முதல் சம்சாரம் வைதேகினால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்தியா? இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நமக்கு சாப்பாடு போடுறவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல? உங்களை எல்லாம் நினைக்கும் போது நான் மட்டும் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருந்தா தானே ஆள் இல்ல. உள்ள போ போ. அம்மா சொல்லுமா. பிரசாத் சொல்றான்ல, உள்ள போ. மிஸ்டர் சாரங்கன், நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வர வேண்டாம். தம்பி. ஆமா, நீங்க தான் இந்த காரியம் செஞ்சிருப்பீங்கன்னு யோகிக்கு டவுட்டா இருக்கலாம், உங்க மேல கண்காணிப்பா இருக்கலாம். அதனால இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம். உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துடும். சரி தம்பி, வர வேலுமணி. அவங்க அழிவுல நமக்கு ஒரு ஆரம்பம் தெரியுதுமா. டேனியல் ஒருத்தர் தன் வீட்டை அடிச்சுட்டு ஃபிளாட்ஸ் கட்டுறதை ஆட் கொடுத்துருக்காரு. நான் போய் அவரை கான்டாக்ட் பண்றேன். ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. வேலு, இங்க வா. சாரதாவுக்கு 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நம்ம பிரசாதுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. இவ்வளவு சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஃப்ளூட்டை வாசிச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கியே. பின்ன பாப்பா, அன்னைக்கு அசிட்டோன் ஐடியா பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதை விட பெட்டர் கெமிக்கல், லேட்டஸ்ட் பெம்டாப் கம்ப்யூட்டர் புது கெமிக்கல் பேரை சொல்லான்னு வந்து வாய மூடு சொல்லிட்டீங்க. இந்த அசிட்டோன் ஐடியா ஜெயிச்சிருச்சுன்னு தலகால் புரியாம ஆடிக்கிட்டு போறானே சாரங்க, அவன் நிலைமைய போக போக பார், என்ன கெதிக்கு போறான்னு பார். ஏன் பாப்பா, உங்களுக்கா பிடிச்சதுன்னா பேசுன்னு சொல்லுவீங்க, பிடிக்கலாம் பேசாதன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் பாப்பா, என்ன பேசாத பேசாத மாறிடுன்னு சொன்னீங்க, நீங்க நாரி போயிடுவீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கவே இருக்கா என் பொஞ்சாதி ரோஜா. அதான் பசுந்தோள் போத்திய புலி, அவளை குருடி மாறி நடிடின்னு சொல்லிட்டு புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல 4 காசு பார்த்துருவேன். உங்க நிலைமைய பார்த்துக்கோங்க. ஜெனி, ஜெனி, எங்கடி டானில? எங்க வா? என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? நல்ல பிள்ளை பத்தி வச்சிருக்க பாரு. என்ன பண்ணி காப்பாரவ? இந்த வீட்டு இடிச்சு ஃபிளாட் கட்ட போறானா, அதுக்கு ஜாயின் வெஞ்சருக்கு ஆள் கட்டிட்டு இருக்கான் பாரு. ஏன் இதுக்கு போய் டென்ஷன் ஆறீங்க? அவனே காலையில காஃபி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வேலைக்காரனை போட்டு அடிச்சிருக்கான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே புள்ளன்னு ஓவரா சொல்லி கொடுத்து கத்துக்க. நீ கூப்பிடவன. டானியல், டானியல் வரட்டும். என்ன பண்ற பாரு. என்னப்பா? என்ன பிரச்சனை சொல்லு. சிகரெட் கீழே போடுறா, கீழே போடுறா. ஏன் முன்னாடி சிகரெட் பிடிக்கலாம் பாரு. 30 வருஷம் முன்னாடி நீ பிடிக்கல, இப்ப நான் பிடிக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லு, என்ன பிரச்சனை? என்னடா அது? என்ன விளம்பரம்? நான் தான் கொடுத்தேன். பிசினஸுக்கு பணம் இல்ல, கேட்டா கொடுக்க மாட்டேன். இருந்த கார்மெண்ட் சிட்டிக்கு சாரதா கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப நான் எப்படி பிசினஸ் பண்றது? இவ்வளவு பெரிய வீடு 3 பேருக்கு எதுக்கு? இடிச்சிட்டு பிளாட் சாக்கெட்னா நீ ஒரு வீட்டுல இருக்கலாம், நான் ஒரு வீட்டுல இருக்கலாம். வர்ற காசு தூக்கி பேங்க்ல போட்டா வயசான காலத்துல நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். பிசினஸ்க்கும் ஆச்சு, அவ்வளவுதான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த வீடு எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. நீ ஏன் அப்ப எனக்கு கொடுத்துரு. பாட்டம் சொத்து பேரனுக்கு தெரியும்ல.
டேய் ஏன்டா வீணா போற மாதிரி பேசுற? ஏய் யாரால வீணா போன? சின்ன வயசுல நான் பாசத்துக்கு கேட்கும்போது என் அம்மா பிடிச்சி நீ டார்ச்சர் பண்ணல? அது நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் ஹாஸ்டல் சேர்த்து படிக்க வைக்கல? +2 ஃபெயில் ஆனப்போ 2 வருஷம் என்னை இந்த வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி வெளியே ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி படிக்க வச்சியே, நான் வீணா போனதுக்கு யார் காரணம்? நீயா நானா? என்ன பேசலாம் பாராம? ஏன்டா ஐயோ, மரியாதை இல்லாம பேசு. என்ன நீங்க? விடுங்க. கையை உங்க கையை விடுங்க உங்க சொல்றேன்ல, வாங்க. என்ன பேசலாம் வாங்க பாராம? நீங்க, வாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்றது. இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வாங்க நீங்க, வாங்க. யாரு? என்ன? மிஸ்டர் டேனியல் பார்க்க வந்திருக்கேன். நான் தான். என்ன விஷயம்? பேப்பரில் ஆட் கொடுத்துருந்தீங்க, கான்ட்ராக்டர் வேணும்னு. அந்த விஷயமா பார்க்க வந்திருக்கேன். பேரு? பிரசாத். மூட் சைட்லன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறமா வரட்டா? வாங்க வாங்க கம். தேங்க்யூ. மிஸ்டர் டேனியல், பேப்பரில் ஆடு நீங்கள் தானே கொடுத்தீங்க? ஆமா. இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ சீரியஸாக நீங்கள் பண்ணலான்னு இருக்கீங்க? வெரி சீரியஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரசாத். பிரசாத். பிரசாத் பிரசாத். சாரி, ஐ டோன்ட் ஸ்மோக். வேற என்ன சாப்பிட்றீங்க? பிராண்டி, ஸ்காட்ச், விஸ்கி? ஐ டோன்ட் ட்ரிங்க். முன்னேறவன் ஒன்று அடிக்கணும், கூடவே குடிக்கணும். ஓகே? நாட் நெசசரி. பிரசாத் பிரசாத் பிரசாத். இதுதான் என் வீடு. இதை இடிச்சுட்டு தான் பிளாட்ஸ் கட்டலான் இருக்கேன். உள்ள வரும்போது கவனிச்சிங்களா? எத்தனை கிரவுண்ட் இருக்கும்? 10 கிரவுண்ட். இம்ப்ரெசிவ். எத்தனை பிளாட்ஸ் கட்டலாம்? மிஸ்டர் டேனியல், இது ரெசிடென்ஷியல் ஏரியா. சிஎம்டிஏ ரூல்ஸ் பிரகாரம் 3+1 டோட்டலி 4 ஃப்ளோர்ஸ் கட்டலாம். 10 கிரவுண்ட் இருக்கிறதுனால இங்கே 2 பிளாக்ஸ் கட்டலாம். ஒவ்வொரு பிளாக்லேயும் 12 ஃப்ளாட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் மேக்ஸி. Are you listening, Mr. Daniel? கேட்குறீங்களா? கேட்குறேன். ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட். தேங்க்யூ. ஒவ்வொரு ஃப்ளாட் ஏரியோட பிளிந்த் ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட். பர் பிளாக் 12 ஃப்ளாட்ஸ். இன்னைக்கு உங்கள் ஏரியாவில் செல்லிங் ரேட் வந்து 2500 rupees per square feet. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 2500 per square feetனா ஒவ்வொரு ஃப்ளாட்டோட விலை 37,50,000 rupees. டோட்டலாக 24 ஃப்ளாட். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வர்த் வந்து 9 கோடி ரூபாய். 9 crores. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எஸ்கலேஷன், அது இது ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா 7 கோடி ரூபாய் செலவாகும். ஆன் பேப்பர் ப்ராஃபிட் மிஸ்டர் டேனியல் இந்த ப்ராஜெக்டில் 2 crores இருக்கு. 2 crores? எஸ். எவ்வளோ நல்லா முடிப்பீங்க? 14 months. 14 months? எஸ். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ரெசிவாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ்க்கு சொன்ன டேட்டுக்கு டெலிவர் பண்ணணும். ஓகே. டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். இதில் சில டிசைன்ஸ் இருக்குது, பார்த்து சொல்லுங்கள். சார், நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட சொந்த ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் ஐம் ஓகே ஃபார் பார்ட்னர்ஷிப் டீல் ஆல்சோ. நீங்கள் 70% எடுத்துக்கிட்டு எனக்கு 30% கொடுத்தா கூட ஐம் ஓகே. ஓகே பிரசாத், டிசைன்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சம்திங் வேக்யூ. ஓகே. வேறு டிசைன்ஸ் இருக்குது சார், வீட்டில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. சார், நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. இன்னைக்கு டேனி எதையும் இன்னைக்கு டிசைட் பண்ணுவான். ஓகே மிஸ்டர் டேனியல். மிஸ்டர் டேனியல், ஸ்டாப். கால் மீ டேனி. ஓகே? ஷோர் சார். இன்னிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? தேங்க்ஸ் டேனி, தேங்க்யூ வெரி மச். டேனி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட இந்த கம்பெனியோட பேர் பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நோ ப்ராப்ளம். யூ டிசைட்
ஐ வில் ஃபிக்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஆமா ஓகே. வேலு, என்னது? பிருந்தா, யார் அந்த சேகர்? அவர் என்னோட ஃப்ரெண்டுமா, ட்ரைனிங் சென்டர்ல இருக்கவரு. ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணுமா? அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர் ரொம்ப நல்லவரு. இனிமே வீட்டுக்கு அடிக்கடி ஃபோன் பண்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு. சரிம்மா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இனிமே ஃபியூச்சர்ல அவர் ஃபோன் பண்ணாதபடி பாத்துக்கிறேன். சரியா? அது சரி, எதுக்கு யோகி பொண்ணை சும்மா சும்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர? அவ யாருமா? உன் தங்கச்சி பொண்ணு. எனக்கு தங்கச்சிலாம் யாரும் கிடையாது. விஜயோட அப்பா மகாலிங்கம், உன்னோட அப்பா மகாலிங்கம். அப்பனா நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே? விஜயோட பொண்ணு சக்தி எனக்கு தங்கச்சி தானே? ஏமா அவ மேல அனாவசியமா கோவப்படுறீங்க? அம்மா, இன்னொரு விஷயம், சக்தி இல்ல, நம்ம சீனோனா மேல உயிரே வச்சிருக்காமா. அவர் அவதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். ஓஹோ, நொண்டிக்கு யோகியோட பொண்ணா? ரொம்ப நல்ல பொருத்தம் இல்ல வேலு? ஏ டேனி, என்ன அங்கேயே நிற்கிற? இட்ஸ் ஓகே, வா. பிருந்தா, என் ஃப்ரெண்ட் டேனி. ஹாய். ஹாய். எங்க மாமா வேலுமணி. ஹலோ. ம் ம் சிட் டவுன், வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஸ்மோக் பண்றவங்கள பிடிக்காது. ஓ, அப்படியா? ம், ஓகே. இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட். ஃபைன், இட்ஸ் ஓகே. அறிமுகம் இல்லாதவங்க சொல்றாங்கன்றதுக்காக உங்களுக்கு விருப்பமான பொருளை தூக்கி போட்டீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னு. பிரில்லியன்ட், எக்ஸலன்ட். எந்த சைக்காலஜி புக்ல சொல்லியிருக்காங்க? சைக்காலஜில எதுவும் இல்ல, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். சாரி டேனி, வெயிட் பண்ணி வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. இதில் சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் we can proceed. இது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கான ஒரு பிளான். இது ஃப்ரண்ட் எலிவேஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். இந்த 3 ஃப்ளோருக்குமே தனித்தனியாக நான் டிசைன் போட்டு வச்சிருக்கேன். திஸ் வில் பி அ பர்ஃபெக்ட் டிசைன் ஃபார் ஆர் பில்டிங். இந்த அடுத்த டிசைனோட வேடிக்கை என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது சும்மா விளையாட்டுக்கு ஒரு பில்டிங்கான ஒரு பிளான் போட்டேன். 10 கிரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இப்படி இருக்கும்னு யூகமாக தான் போட்டேன். கோயின்சிடென்ட்லி நம்ம வீடும் 10 கிரவுண்ட் தானே. இந்த பிளான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற பில்டிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். அப்புறம் பிளிந்த் ஏரியாலாம் இங்கே எழுதி வச்சுருக்கேன். பர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, காமன் ஏரியா எவ்வளவு, லிஃப்ட்டுக்கு எவ்வளோ போகும், கவர்ட் கார் பார்க்குக்கு எவ்வளோ போகும், பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன விலைக்கு போகும்னு இந்த டேபிளில் கிளியராக எழுதி. கவனிக்கிறியா? பிடிச்சிருக்கா? ஓகே. இது மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டேனி. நமக்கு இது பர்ஃபெக்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். டேனி, இந்த பிளான் பிரகாரம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாஸ்து பிரகாரம் போட்ட பிளான் இது. அம்மா அம்மா அம்மா, டேனியல் ஒருத்தர் பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்காரு. நான் அவரை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, இவர் தான் டேனியல். ஹாய் ஆண்டி. டேனி எங்க அம்மா.
பிருந்தாவோட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய் இட்ஸ் ஜோக்யா. ஆக்சுவலி இஸ் காம்ப்ளிமெண்டிங் யூ மா. ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க? உங்க அப்பா பேர் என்ன? ஜேம்ஸ். அம்மா ஜெனிஃபர். டேனியல். ஜெனிஃபரோட சன்னா நீங்க? தெரியுமாமா? ஜெனிஃபரை நல்லா தெரியும் எனக்கு. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஜெனிஃபரோட சன்னா இருந்துகிட்டு எதுக்கு இருக்கிற வீட்டை உடைச்சிட்டு புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறீங்க? பிசினஸ். மேபி பிரசாத்தோட பார்ட்னரா சார். பிரசாத், நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அது என்னோட நல்ல நேரம். காவேரி கார்மெண்ட்ஸ் உங்களோடது. உங்க அப்பா கிட்ட பேசி அத நீங்க செக்யூரிட்டியா யூஸ் பண்ணி நீங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. ஜேம்ஸ் கிட்ட கேட்கணும். கேட்டா போச்சு. எனிஹவ் நானும் பிரசாத்தும் பார்ட்னர்ஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ வெரி மச் டேனி. பிருந்தா நீயும் தான். எங்க அண்ணனோட பார்ட்னர் எனக்கும் பார்ட்னர் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகே. ஐம் சாரி அபவுட் தட். அவ கொஞ்சம் சிடுமுஞ்சி. ஓகேடா. இங்க உட்காந்து பேச வேண்டாம். வா நம்ம ஹாலில் உட்காந்து பேசலாம். கம். பாய் ஆண்டி. பாய். பாய். வேலு, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் நீ பேசாம இருக்கியே, ஏதாவது பேசு வேலு. பாப்பா, ஒரு வீட்டுக்குள்ள புதுசா ஒரு பையன் வந்த உடனே பிசினஸ் பார்ட்னருக்கு ஒத்துக்கிறதும், நம்ம எது சொன்னாலும் ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டினான்னா அவன் வேற எதுக்கோ குறி வைக்கிறான். இத நான் சொல்லல, தென்னாட்டு அறிஞர் சோழ வந்தான் சாமியலையா சொல்லி இருக்கார். டேனியல் நம்ம வீட்ல குறி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை எண்ணி 10 நாள்ல இந்த டேனியல் பையன் நம்ம வீடேறி வந்து பிருந்தாவை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்க போறான். ரொம்ப ஓவரா பேசுற. இதுக்குதான் நான் பேச மாட்டேன்னு சொன்னது. நான் வாயை திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா இந்த ஊர் உலகம் இவன் அதிகமா பேசுறான், இவன் வாயை அடக்கணும், இவன் வாயை அடக்கணும்னு சொல்லுது. எதுக்கு மத்தவங்க அடைக்கணும்? நானே அடிச்சுக்கிறேன். அத செய். என்னம்மா சக்தி, இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? நான் உங்களை ஒன்றும் பார்க்க வரல, சீனு மாமாவை தான் பார்க்க வந்தேன். ஓஹோ. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். நேத்து நான் பிரபாவதி பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேனே. என்னது, பிரபாவதி பெரியம்மாவா? ஆமா, எங்க அம்மாவும் உங்களும் அக்கா தங்கச்சிங்க. அப்ப எனக்கு அவங்க பெரியம்மா தானே. அங்க பிரசாத் அண்ணா, பிருந்தா எல்லாம் என்கிட்ட எவ்வளவு மரியாதையா பழகுறாங்க தெரியுமா? இங்க யாருமே எனக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல. இத பாரு சக்தி, அது உங்க பெரியம்மா வீடு, இதுவும் அத்தை வீடு. இங்க நீ தான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சுதோ? என்னடா சக்தி, என்ன காலையில வந்திருக்க? சீனு மாமா பார்க்க வந்த அத்தை. ஏண்டிமா, உங்க அப்பா இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜரா வந்து 2.5 கோடி தொலைச்சிருக்கான். இப்ப நீ இந்த ஆத்து மாட்டு பொண்ணா வந்து மிச்சத்தை எல்லாம் தொலைச்சிடு எங்களை நடுக்கறல நிறுத்தலாம்னு பாக்குறியா? மா, சின்ன பொண்ணுமா, அவ ஏதோ சொல்றாங்க, நீங்க என்னமா இப்படி பேசிட்டு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏண்டிமா, அவெல்லாம் விளையாட்டுக்கு பேசினா தப்பு இல்ல, நான் பேசினா மட்டும் தப்பா? வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம். நான் இது பேசினாலும் தப்பு சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா, ஏன் இப்படி காலங்கர்த்தால கத்தின்னு இருக்க? சக்தி ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா, அம்மா கொஞ்சம் தவறா பேசிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஆமாங்க, நாங்க எது பேசினாலும் உங்களுக்கு நல்லது இல்லதான். இந்த ஆத்துக்கு நான் முதல்ல வந்தப்போ என் பொண்ணு காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஏதோ கொஞ்சம் அன்பா என் ஆத்துக்கார என்னோட பேசிட்டு இருந்த, அதுவும் உங்களுக்கு பொறுக்கல. இப்ப அவர் என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழற. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, எங்க 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க, நாங்க ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுறோம். இப்ப எதுக்காகமா அழுவுறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்னு? இந்த ஆத்துல நீ அழறதுக்கு கூட உரிமை இல்லையா? என்ன 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 பிரச்சனைங்க? என்னங்க,
சக்தி ஏதோ அவங்க தப்பா பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அழுகுறாங்க. இவகிட்ட இருக்கு வாய் கொடுக்குற. நான் அப்பவே சொன்னேன்ல கொஞ்ச நாள் இவளுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஐயோ நான் அப்படியெல்லாம் ஒண்ணு. ஃபேக்டரிக்கு போ. ஐயோ இல்ல போங்கறல போ. போறேங்க, ஃபேக்டரிக்கே போறேன். நீ உள்ள போடி. நானும் போறேன், ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுறேன். தனியா இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன், இங்க கூட்டிட்டு வந்து சாகடிக்கிறேன். நான் ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுறேன். என்னடா அப்படி பாக்குற? சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, நல்லா இல்ல. ஏய் ஸ்வேதா, ஏன் சாப்பிடாம பாதியில போற? உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ ஏன்டா பேசாம இருக்க? உன் பங்குக்கு ஏதாவது சொல்ல. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் பையன்டா அவன், தெரிஞ்சுக்க. ஹலோ, சொல்லுங்க. அந்த ஆர்டரோட சீரியல் நம்பர் சொல்லுங்க. ஹலோ, ஆர்டர் பண்ண ஆக்சசரிஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டாங்களா? ஆஹா, ஓகே. குட் மார்னிங் யோகி. குட் மார்னிங் மேடம். என்ன விஷயம்? என்ன யோகி? ஆர் யூ ஆல் ரைட் மேடம்? ஐ அம் ஃபைன். என்ன விஷயம்? இல்லை மேடம், 2.5 கோடி ரூபாய் லாஸ் ஆன உடனே நீங்கள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருங்க, நான் பயந்துட்டேன். என் தன்னம்பிக்கையே இழந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமா இருக்கணும் யோகி. நான் ஒடிஞ்சு போயிட்டா அப்புறம் காவேரி கார்மெண்ட்ஸ் என்ன ஆகுறது? இந்தாங்க, இந்த லாட் அனுப்பலைன்னு தெரிஞ்ச உடனே லாக் ஸ்டாக்ல போட்டு விற்கிறதுக்கு 4-5 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதில் 1 கோடி ரூபாய் தேரும். 1 crore வந்ததுன்னா நமக்கு லாஸே இல்லை மேடம். ஏன்னா இட் வில் கவர் ஆர் காஸ்ட். லாபம் வராது, பரவாயில்ல. அமெரிக்காவுக்கு நான் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். 1 monthல இந்த ஆர்டரை ரிப்ளேஸ் பண்ணுறேன்னு. யோகி, இதில் என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஓட்டி செஞ்சாலும் பரவாயில்ல, 1 monthல இந்த ஆர்டரை ரிப்ளேஸ் பண்ண. ஓகே மேடம். நம்ம கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போகிற நேரத்தில் இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் நல்லா இருக்காது. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் யோகி. மேடம், யூ ஆர் சிம்பிளி கிரேட். நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதோட காவேரி கார்மெண்ட்ஸ் அவ்வளோதான் நினச்சேன். பிஸ்னஸில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் யோகி. ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனை தான் என்னால் சமாளிக்கவே முடியல. வைதேகி தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீயும் ரொம்ப கோவக்காரனா இருக்கான். வைதேகினால எனக்கும் சாருக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யோகி. என்ன பண்றதுன்னே தெரியல. இக்னோர் பண்ணுங்க மேடம். இக்னோர் பண்றதுன்னா என்ன? என்ன பண்ணணும்? அவங்கவுங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுங்க மேடம். அதை நீங்கள் தடுக்கும் போது தான் அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம் வருது. அவங்க போய் அதை செஞ்சு தப்புன்னு புரியும், அவமானப்படுவாங்க, அப்புறம் திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. ப்ளீஸ், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, ட்ரை பண்றேன். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த மெட்டீரியலை விழுறதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிங்களா?
ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மேடம், 2 நாளில் கண்டுபிடிச்சிடுவேன். சரி மேடம், இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க? அவங்க உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ, வர சொல்லுங்க. போங்க, உங்க வேலையை பாருங்க. சைன் பண்ணிடுங்க. எப்படி இருக்க வைதேகி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். இருங்க, காஃபி எடுத்து வரேன். எப்படி இருக்கீங்க பாட்டிமா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் ஸ்ரீ. சீனு எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. சீனு, தமிழகர் அதை கேட்டிருந்த இல்லையா? ஆமா. மதுரையிலேருந்து உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், படிச்சு பாரு. தேங்க்யூ பாட்டிமா. பாட்டி 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 என்னம்மா? சீனு உனக்கு மட்டும்தான் கிஃப்டா? எனக்கு கிடையாதா? அவசரப்படாத, உனக்கும் கொண்டு வந்திருக்கேன். பாட்டி எனக்கு. வர 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 பாட்டி. இரு. தேங்க் யூ. எனக்கு. இருப்பா. சரி. பொறுமையா இரு. பாட்டி, தர தலையில வச்சுக்கோமா. சீனு இந்த. தேங்க்யூ பாட்டிமா. டேய், ஹேய். எல்லாருக்கும் வேணும்டா. நீ அறிவை சாப்பிடு, நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறேன். அப்புறம் பாட்டிமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சின்னனாவுக்கு ஒரே ரசிகர்கள் கூட்டம். அப்படியா? ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. என்னப்பா எப்படி சொல்ற? சும்மா நீங்க பாக்குறதா எப்பயே பாத்துங்க, ஆட்டோகிராஃப் என்னால வாங்கிக்கங்க, அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஓஹோ. பாட்டி, ரசிகர்களை விட ரசிகைங்க தான் அதிகமா இருக்காங்க. என்ன? அதுலயும் குறிப்பிட்ட ஒரு ரசிகை. யார் அது? ஓம். என்னது? ஓமா? ஓம் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதே. அந்த ஓம் பாட்டிக்கு அண்ணன் மேல ஒரே காதல். நான் காதலிக்க தொடங்கி விட்டேன். உங்கள் எழுத்துக்களை. உங்களையும் தான். ஒரே கவிதை மழை பொழியுது. அது மட்டும் இல்ல, ஓம் கூடவே இன்னொரு பொண்ணு சேர்ந்து parallel track போட்டுக்கிட்டே இருக்கு. அது யாரு? நான் சொல்லுவேன். சீனு அண்ணா, சும்மா இருங்க. நம்ம யோகி அங்கிள் இல்ல, அவர் பொண்ணு இல்ல? ஆமா, சக்தி. ஏன்பா சீனு, உண்மையாவா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க? பக்கத்துல கோயிலுக்கு வந்தேன், அப்படியே பேர பிள்ளைங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க. ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. உட்காரு ராமு. இருக்கட்டுமா? பரவாயில்ல, உட்காருப்பா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஏ ராமு, ஸ்வேதாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சீக்கிரம் பண்ண வேண்டியதுதான், ஒவ்வொருத்தரா முடிக்கணும். நேற்று தான் நரசிங்கமில் பிறந்த மாதிரி இருக்கு, எல்லாம் மடமடன்னு வளர்ந்துட்டாங்க. அந்த கேஸ் என்னப்பா ஆச்சு? இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்பவே பிரபாகிட்ட சொன்னேன், இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டான்னு. அவ கேட்கல. உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்னப்பா சொல்லு. சீனு நீங்கள் சொன்னால் கேட்பான். உங்கள் மேலே அவனுக்கு உயிர். இந்த யோகியோட பொண்ணு சக்தி இருக்காளே, அவளுக்கு சீனு மேலே ஒரு விருப்பம் இருக்கும் போல இருக்கு. ஆனால் சீனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா தெரியல. உங்களுக்கே தெரியும், நானும் கிருஷ்ணாவும் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும். பிரபாவும் விஜயும் அக்கா தங்கச்சிங்க. சீனிவாசன் எனக்கும் பிரபாவுக்கும் பிறந்த குழந்தை. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் தலையில இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போடுறீங்களே. நாங்க குழந்தைய மாத்திக்கிட்டோம். ஆமா, சீனுவும் சக்தியும் அண்ணன் தங்கச்சிங்களாச்சு. இல்ல, அண்ணன் தங்கச்சிங்க முறை மாதிரின்னு சொன்னேன். ஆமாமா, நீயும் கிருஷ்ணாவும் அண்ணன் தம்பிங்க மாதிரி தானே இருந்தீங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரின்னு சொன்னேன். அதனால சீனிவாசன் கிட்ட சொல்லி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பழகாதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன் ராமு. ரொம்ப சந்தோஷம், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். சொல்றேன். ஹலோ ஆண்டி, டேனி இருக்கானா?
வாங்க உள்ள இருக்கான். வாங்கம்மா. நீங்க என்ன தெரியலையா? தெரியலையே நீங்க யாருன்னு. நான் தான் பிரபாவதி. ஓ பிரபாவதியா? வாங்க வாங்க. பாப்பா வயசாயிடுச்சுல்ல, அந்த அம்மா கண் பார்வை கம்மி ஆயிடுச்சு போல் இருக்கு. அம்மா நான் தான் வேல்மணி, என்னையாவது ஞாபகம் இருக்கா? என் பையன் பிரசாத். ஆஹா. ஜெனி எங்க இவங்க பிரபாவதி. வணக்கம். நம்ம கிருஷ்ணா சார் உங்க வைஃப் இல்ல? வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. சிட் டவுன். உட்காருங்க. என் பையன் பிரசாத். அப்படியா? வணக்கம். கிருஷ்ணா சார் இறந்தப்ப பார்த்தது. he was very small. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? சார் நான் எம்டெக் சிவில் முடிச்சிருக்கேன். கோல்டு மெடலிஸ்ட் சும்மா இல்ல. உங்க பையன் டேனியும் என் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன பையன் டானி? என்ன? வாப்பா டேனி, வா வா வா. ஹாய் டேனி. ஹலோ ஆண்டி, எப்போ வந்தீங்க? இப்பதான். டேய் சார் சும்மா இருங்க சார். இந்த 1975க்கு அப்புறம் பிறந்த பசங்கிட்ட நம்ம தான் உஷாரா இருக்கணும். நம்ம மூஞ்சில புகை விடாத வரைக்கும் சந்தோஷம். குழந்தை பெருசு ஆசைப்படுறான், புகை விட ஆசைப்படுறான். நீ எல்லாம் விடுற கண்ணே, விடு விடு. மா நான் சொல்ல வீட்டு அடிக்காம பிசினஸ் பண்ண போறேன்னு, அது பிரசாதோட தான். ஓஹோ. ஆண்டி தான் அதுக்கு ஐடியாவும் கொடுத்தாங்க. எனக்கு தெரியுமே பிரபாவதி யாருன்னு. அப்படியா? இவன் வீடு இடிக்கிறான்னு சொன்னோன்னே நான் அப்படியே பசில் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க சார் இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாழ்ற வீட்டை இடிக்க சொல்ற ஜாதியா சார் நாங்க? அதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. இந்த சாரதம்மா மாதிரி எங்க வீட்டை விட்டு அன்றாடம் காட்சி மாதிரி வெளியே அனுப்பிச்சாங்க. ஏதோ இந்த குழந்தை தலையெடுத்து தான் எங்களை காப்பாற்றோம் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? சார் அது சார் சுமார் அங்கிள் கூப்பிடு. நமக்குலாம் அங்கிள் மாதிரி அங்கிள் கூப்பிடு. அங்கிள், டேனியும் நானும் பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு புது கன்சர்ன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி சப்கான்ட்ராக்ட் கொடுக்க முன் வந்திருக்காங்க. அந்த சப்கான்ட்ராக்ட் எங்களுக்கு வரணும்னா கொலாட்ரல் செக்யூரிட்டியாக 50 lakhs worth ப்ராப்பர்ட்டி ஏதாவது காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஜீசஸ், ஹே 50 lakhs is a big money man. என்கிட்ட அவ்வளவெல்லாம் கிடையாது. சார் காவேரி கார்மெண்ட்ஸ் உங்களோடது தானே? சாரதா அந்த டாக்குமெண்ட்ஸை சும்மா தானே பீரோல வச்சிருக்காங்க. உங்க பையனோட பிசினஸ்க்காக அதை நீங்க கேட்கலாம் இல்லையா? அது எப்படிங்க? அதுக்கு சாரதா சம்மதிக்கணுமே. சாரதா யாருங்க சம்மதிக்கிறதுக்கு? நீங்க வேற ஒரு காலத்து அவங்க கஷ்டப்படும் போது நீங்களா பார்த்து கொடுத்ததுதான் இந்த காவேரி கார்மெண்ட்ஸ். சும்மா இல்ல. அந்த நன்றி ஒண்ணு மறக்க ரொம்ப நல்லவங்க. கண்டிப்பா நீங்க கேட்டா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்ல, இவர் சொல்றத பார்த்தா கரெக்டா தெரியுது. அது எப்படிங்க? நம்ம பையன் முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறான். வெறுங்கையோட ஆரம்பிக்க முடியுமா? நமக்கு தான் பணம் தேவைப்படுமே. அதை போய் கேட்டா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பே இல்லை சார், தயங்காம நீங்க தாராளமா கேட்கலாம். அதனால என்ன செய்யறோம்? போய் கேட்கறோம். வேணாங்க. கேட்கறோம். தேங்க்யூ அங்கிள். சார் இன்னில பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம். கை கொடுங்க. என்னடா இது என் கை பிடிக்கல போல்ட்டுக்கு உன் கையை கொடு உங்க அங்கிளுக்கு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டேனி. வா மேலே போவோம். போயிட்டு வரேன். சார் இளைய சமுதாயம் புயல் வேகத்தில் கிளம்பிடுச்சு. பிரசாத் 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 சந்தோஷமா இருக்கேன் பிரசாத். அடி டேக். அதான் ஜேம்ஸ் ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? உங்க அப்பாத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா சாரதா அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டா, ஏமாத்திடுவா. ஜேம்ஸ் அப்பா உன்ன மாதிரி தான், ரொம்ப ஸ்டபர்ன். சொன்ன சொல்ல காப்பாத்துவார். கண்டிப்பா வாங்கி தருவார். உங்க அப்பா சொன்ன சொல்ல காப்பாத்துவாரு, அது எனக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீயும் நானும் இந்த வெஞ்சரில் பார்ட்னர்ஸுங்கிறது எக்காரணத்தை கொண்டு சாரதாவுக்கு தெரியக்கூடாது. உங்க அம்மா இது வாய் தவறி சொல்லிட போறாங்க. என்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் என் கைக்கு வருதோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகே சொல்லிட்டா போச்சு, சொல்ல மாட்டாங்க. இப்ப சந்தோஷமா இரு. இந்தா
காவேரி கார்மெண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எப்போ என் கைக்கு வருதோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். ஓ அப்ப அடிப்பியா? அடிப்ப அடிப்ப அடிக்கணும், கண்டிப்பா அடிச்சாகணும். ஓகே இதாங்க ஸ்வேதா ஏய் ஒரு நிமிஷம் பாத்து குடுறேன். பார் தரமாட்டேன். பார் தரமாட்டேன். ஸ்வேதா என்னம்மா அப்பா இது பார். அப்பா ஒண்ணு இல்லப்பா. அப்பா ஓடுடா டேய். இது என்ன கையில வச்சிருக்க? அப்பா இது பாருங்க. நீங்க மட்டும் தான் நான் மட்டும் தான் பாப்பேன். நீ சும்மா இரு. நான் யாரும் காட்ட மாட்டேன். நான் மட்டும் தான் பாப்பேன். காட்டக்கூடாது. ஏய் சும்மா இரு. நான் மட்டும் தான் பாப்பேன். ஹை போடா. அப்பா 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 சுப்பையா வாங்கி கொடு சுப்பையா. அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்பா அப்பா நான் ஒரே ரெடி. நான் ஒரே ரெடி பாக்குறேன். என்ன அப்பா அப்பா நான் ப்ளீஸ். ஐயோ பாவம். சரி ஏய் என்ன சிரிக்கிறீங்க? அந்த போட்டோ கூட அப்படியே இருக்குல்ல? அது என்ன நான் பார்க்கணும் கூட. வேண்டாம் வேண்டாம். சீ கொடுக்காத ப்ளீஸ். சீ கொடுக்காத. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? குடு. வேண்டாம் டேய். இப்ப தான் பாவம். சீ கொடுக்காத. சீ கொடுக்காத. ப்ளீஸ். சீ ப்ளீஸ். என்ன சித்தி கோபப்படுங்கன்னு பார்த்தா நீங்களே சிரிக்கிறீங்களே. நான் சிரிக்க கூடாதா? அப்பா அப்பா மீசதான் சித்திக்கு சூப்பரா இருக்கு. படத்துல அதான் சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். திருஷ்டி சுத்தி போட்டு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியத்தை பண்ணிருக்காங்க. அடடே வாங்க ஜெனிஃபர். எவ்வளவு நாளைக்கு அப்புறம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சாரதா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது என் சன் டேனியல். டேனியலா? ஹலோ ஆண்டி. ஐயோ எவ்வளவு வளர்ந்துருக்கா. இது ஸ்வேதா. ஓ ஸ்வேதா. டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கா. அது ஸ்ரீ. வணக்கம். டாக்டருக்கு படிச்சிருக்கா. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா பேசணும். ஓ அப்படியா? சித்தி நாங்க அங்க இருக்கோம். அங்க இருக்கோம் சித்தி. ரைட் ரைட். பசங்களை நல்லபடியா வளர்த்திருக்க சாரதா. ஸ்வேதா ரொம்ப அழகா இருக்கா. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? பையன் தனியா ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு ஏதோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கான். நம்ம காவேரி கார்மெண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. அதை கொஞ்சம் கொடுத்து நீ ஹெல்ப் பண்ணனா அதை யூஸ் பண்ணிட்டு நான் உடனே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். ஐயோ என்னம்மா இது போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. காவேரி கார்மெண்ட்ஸ் உங்க கம்பெனி. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ். எங்க இங்க இருக்கா? என்ன பிசினஸ் பண்ண போற? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓ அதுல நல்ல லாபம் இருக்கா? இது உங்க கார்மெண்ட் பிசினஸ் மாதிரி சின்ன பிசினஸ் இல்ல, பெரிய லெவல். இந்தியாவில் இப்போதைக்கு பெஸ்ட் பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓஹோ. இயர்லி ஒரு 5 to 10 crores லேக்ஸ் இல்ல வரும். கண்டிப்பா வரும். வராதுமா? டேய் சும்மா இருடா. என்ன சாரதா சிரிக்கிற? இல்ல அவன் தன்னம்பிக்கையை பார்த்து பெருமைப்படுறேன். இந்த காலத்து பசங்களுக்கு ஆர்வமும் திறமையும் நிறைய இருக்கு. ஹெல்ப் பண்ணா பெரிய ஆளா வந்துடுவாங்க. கரெக்ட், சரியா சொன்னீங்க. சரி சரி காஃபி செட்டே பேசலாம் வாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ மிஸ் ஜூனியர் கிரண் பேடி. இவ்வளோ சொல்லியும் பார்க்கலாட்டி அப்புறம் பிருந்தா. நானா ரெஸ்டாரண்ட் வரேன்னு சொன்னேன். நீங்க தானே என்ன வர சொன்னீங்க. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றதாவும் அந்த பொண்ணை இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வர சொல்றேன், அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லி அவங்க, நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நீ இன்னும் அந்த பொண்ணை மீட் பண்ணலையா? பார்க்கவே இல்லையா?
இல்லை நான் சொல்லி அமிச்சேன், நீ இந்த மாதிரி எல்லோ கலர் ஷர்ட்லாம் போட்டு வருவ, நீ முன்னாடி போய் பேசிட்டு நான் பின்னாடி வரேன்னு. பார்க்கவே இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? என்ன கோவமா இருக்கியா? இல்லை, நேற்று ஒரு கவிதை படித்தேன். நீ யாரென்று எனக்கு தெரியாது, நான் யாரென்று உனக்கு தெரியாது, ஆனாலும் பரவாயில்ல வா டீ சாப்பிட போகலான்னு. இப்படி யாரெல்லாம் டீ சாப்பிட போகும்போது நீ நம்மளுக்கு தெரிஞ்சாலு வா காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடலாம் நினச்சேன். ஆனால் நான் அப்படி கூப்பிட்டா இவன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். அதான் வழக்கம் போல ஒரு உண்மை சொன்னேன். ஸ்ரீதர் ப்ளீஸ் கொஞ்சம் விளையாடுறத விடு. ஏற்கனவே நான் மூட் அப்செட்டா இருக்கேன். வா போலாம். பிருந்தா இரு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எப்போ நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையால அம்மாவும் அண்ணனும் சாரதா சித்தியை பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காங்க. வீடு வீடாவே இல்ல, வார்ஃபீல்ட் மாதிரி இருக்கு. எனக்கு அந்த வீட்டுல சுத்தமா இருக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ட்ரைனிங் பீரியட் முடிச்சுட்டு சர்வீஸ்ல ஜாயின் பண்ண உடனே நான் வீட்டை விட்டு போயெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அவசரப்படாது பிருந்தா. சில காயங்கள் ஆறுறதுக்கு நாட்கணக்காகும், சில காயங்கள் ஆறுறதுக்கு வருஷக்கணக்காகும். அது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட காயம் ஆறுறதுக்கும் வருஷக்கணக்கு ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். சரி அதெல்லாம் விடு. இப்போ என்ன சாப்பிட்ற? நான் சாப்பிட்டாச்சு. இல்லை பிருந்தா, இங்கே லெமன் டீ ரொம்ப நல்லா இருக்கும், ஐஸ் டீ. இல்லை நான் எவ்வளோ ஐஸ் வச்சாலும் கோவம் தனிய மாட்டேங்குது. இல்லை இது குடிச்சா கொஞ்சம் கோவம் தனியும். இங்க பார், முதல்ல இந்த மாதிரி விளையாடுறத நிறுத்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.